அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கன்னி ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த கன்னி ராசிக்கு நிம்மதி தேடும் நேரம் என்றே சொல்லலாம். அதாவது இந்த கேது ராசிலேயே இருந்து 7ஆம் இடத்துல ராகு இந்த கடந்த 1.5 வருஷமா, அதுல குறிப்பா லாஸ்ட் ஒரு 6 to 7 மந்தா பாத்தீங்கன்னாக்க கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வகையில விரயங்கள், மன அழுத்தங்கள், டென்ஷன்கள், பணம் வந்தாலும் நிம்மதி இல்லை, அதுக்கு மேல செலவாகுது, அந்த மாதிரியான பிரச்சனைகள். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாழ்க்கை துணைவருக்கு பிரச்சனை அல்லது பிள்ளைகளுக்கு பிரச்சனை, இப்படி குடும்ப வாழ்க்கையில ஒரு பக்கம் அழுத்தங்களோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க கடனுடைய அழுத்தம், சில பேருக்கு வாழ்க்கை துணைவரை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, அது தற்காலிகமான பிரிவா இருக்கலாம். சில பேருக்கு டிவோர்ஸ் ஆகி தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படி தனிமையும் சில பேருக்குலாம் வாட்டி கொண்டு இருக்கும். இந்த காலகட்டத்துல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய காம்படிஷன், போட்டி பொறாம, அதே போல 4 காசு சம்பாரிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு டென்ஷன். அப்படியும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு, வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இதெல்லாம் இந்த ராகு கேது பெயர்ச்சியால நிம்மதியை கொடுக்குமா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பதிவுல டீடைலா பார்க்க போறோம். மே 18, 2025 அன்று ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுது. அதுல இருந்து 1.5 வருஷம் எடுத்துங்க. 2026 டிசம்பர் வரலும் ராகு ராசிக்கு 6ஆம் இடத்துலயும் கேது ராசிக்கு 12ஆம் இடத்துலயும் இருப்பாரு. இப்போ கேது எங்க இருக்கிறாரு? ராசியிலே இருக்கிறாரு இல்லையா? ராசியை விட்டு விலகிறார். மே 18ஆம் தேதியில இருந்து 12ஆம் பாவகத்துக்கு போயிடுது. அதே போல 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 6ஆம் இடத்துக்கு வந்துடுது. இந்த அமைப்பால மன அழுத்தம் நீங்குமா அப்படின்னாக்க 100% உங்களுக்கு மன அழுத்த வாழ்க்கை மாறும். நிம்மதியை தேடும் நேரம் என்றே சொல்லலாம். இது ஓகே. ஆனா அந்த சனி பாத்தீங்கன்னாக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருது இல்லையா? ராகு வெளியே வந்துட்டாரு, சனி உள்ள போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சனி 7ஆம் இடத்துக்கு வரும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருமா? கலஸ்திரஸ்தானத்துல சனி முக்கியமா திருமண வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்க வேற ஒரு உறவுகள் ஏற்படலாம், சில நண்பர்களால கூட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுன்னா நீங்க 3ஆம் தரப்பு கிட்ட போயிட்டு சொல்லிட்டு அவங்கள குடும்பத்துல பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக என்ட்ரி பண்ண வச்சிடாதீங்க. அவங்களாலையும் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உறவுகள், சகோதரர்கள், சகோதரிகள், அவங்க என்ட்ரி ஆனாங்கன்னா நிச்சயமா பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும், ப்ராப்ளம் அதிகமாயிடும். அதே போல உங்களுடைய உறவுகள், தாய் வழி உறவுகள் என்ட்ரி ஆனாலையும் பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்களும் மற்றவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ட்ரிஃபையர் ஆகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சோ இப்போ 3ஆம் தரப்பால, 3வது நபரால கூட திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்கள் வரும். அதே சமயத்துல இப்போ ஒரே குடும்பத்துல பிரியாம இருக்கீங்க, நல்லா மேட்சிங் இருக்குன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனாலும் சண்டை சச்சரவு இருந்தாலும் வாழ்க்கை துணிவரால் ஆதாயம் வரும். அதே போல வாழ்க்கை துணியோட சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிறையவே வரும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க, வெளியூருக்கு போயிருப்பீங்க அல்லது வெளிநாட்டுக்கு போறது, சில பேருக்குலாம் வேற ஒரு ஊர்ல போய் பிழைக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படும். அப்போ ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதே போலதான் இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 10ல குரு மே 14ஆம் தேதியில இருந்து இந்த குரு 10ஆம் இடத்துல வரும்போது தொழில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனை கொடுத்து உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்துவாரு. இந்த காலகட்டத்தில் மே மாதத்திற்கு மேல புதிய வாய்ப்பு சில பேருக்கு கிடைச்சி வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல சில பேருக்குலாம் அன்சாட்டிஸ்பேக்ஷனோட இருந்து வேற டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகலாம் அல்லது டிசைக்னேஷன் சேஞ்சஸ் ஆகலாம். ஒரு வீடு மாற்றம் கூட சில பேருக்குலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் தொலை தூரத்துல போய் வசிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மொத்தத்துல இந்த டிராவல் பண்றது, அலைச்சல்கள், பயணங்கள், தொழில் ரீதியான பயணங்கள் செய்யறது, இதெல்லாமே மே மாதத்திலிருந்து இருக்கு அப்படின்றதா மற்ற கிரகங்களையும் வச்சு நம்ம பாக்குறோம். இப்போ ராகு கேதுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா நம்ம பார்க்கும்போது இந்த ராகு 6ஆம் இடத்துலயும் கேது 12ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன நன்மைன்னாக்க, இத்தனை நாளாக இருந்து வந்தா மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கேது நம்ம ராசியை விட்டு கடந்து போனாவே, அதாவது ஜென்ம நட்சத்திரத்தை விட்டு கடந்து போனாவே உங்களுக்கு ஒரு கர்மா கழிஞ்ச மாதிரி அர்த்தம். நீங்க ஏற்கனவே செய்த பாவங்கள் தான் தோஷங்களாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு பதிவுல அதான் சொல்றோம். அந்த தோஷம் ஒண்ணு கழிஞ்ச மாதிரி அர்த்தம். ராகு கேதுவோட பிடியில இருந்து எல்லாத்துலயும் தடைகளாக இருந்தது இல்லையா? திருமணம் ஆகாம தடையா இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இந்த ராகு கேது பிடியில் இருந்ததுனால மேரேஜ் வரன் வந்திருக்கோம், வரன் வந்தாலே செட் ஆகாம இழுத்தடிச்சுட்டே இருந்திருக்கும். அந்த இழுத்தடிப்புக்கெல்லாம் இனிமேல் இல்லை. சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் மேரேஜ் ஆகும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா வாழ்க்கை துணிவரோடு இருக்கிறவங்க, திருமணமானவங்க தான் தொழில் விஷயமாவோ அல்லது கருத்து வேறுபாடு காரணமாவோ கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கல்யாணத்தை கொடுத்துருவாரு சனி, கல்யாண வாழ்க்கையில மேட்சிங் சரியா இல்லை அப்படின்னாக்க உடனே வேலை விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயமாவோ கணவன் மனைவி 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கும், பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துவாரு. சோ அந்த வகையில இந்த 7ஆம் இடத்துல சனி இப்படிப்பட்ட பலனை கொடுக்குதுன்னா, இந்த கேது ராசி விட்டு நகர்ந்ததுனால உங்களுடைய பாவ கர்மாக்கள் கொஞ்சம் கழிஞ்சதுன்னு அர்த்தம். அதே போல மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, எதுலயும் குழம்பிக்கிட்டே விரக்தியோட முடிவெடுக்க முடியாம இருந்த காலகட்டம் போய் நீங்க தெளிவா சிந்தனையோட முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை, 2த்துல 1 பார்த்துடலாம், வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கணும் அப்படின்னு இறங்கி செயல்படக்கூடிய காலமாகவும் இருக்கும். 12ஆம் பாவகத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் அதிகம் ஏற்படும். அதே போல மகான்களுடைய சந்திப்பு, அதே போல ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது போன்றவும் ஏற்படும். கேது பகவான் ராசியில் இருந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு நோய் 1 by 1 வயிறு சம்பந்தமான பிரச்சனை, குடல் சம்பந்தமான பிரச்சனை, ஆசனவாயு பிரச்சனைகள், அதே போல கை கால் வலி, கால் மூட்டு வலி, இந்த மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அதற்கு ஆபரேஷன் அல்லது செலவு, இப்படி ஏதாவது ஒரு நோய்களோடய இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து விடுபட போறீங்க. நோய் நீங்கும். அதற்கு உரிய மருத்துவத்தை ராகு 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுப்பாரு. 12ஆம் பாவகத்துல கேது பகவான் இருக்கிறது விரயங்களும் ஏற்படும். விரயஸ்தானத்துல கேது இருக்கும் போது விரயமும் கொஞ்சம் ஆகும். 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னாக்க ராகுவுக்கு பலன் சொல்லணும்னாக்க 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்தவரை கொஞ்சம் கடனையும் வாங்க வைப்பார். இப்ப சனி எப்படி செயல்படுதோ அதே மாதிரிதான் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் செயல்படுவார். ஏன்னா சனியை போலவே செயல்படக்கூடிய கிரகம் தான் ராகு பகவானும். அந்த வகையில கடனை வாங்க வைப்பாரு. புத்திரபாக்கியத்துக்காக செலவு பண்றீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்குலாம் ஏற்படும். அதன் மூலம் புத்திரபாக்கியமும் கிடைக்கும். அதே போல வீடு வாகனம் தொடர்பான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த குரு பகவான் 10ல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதோ ஒரு வகையில சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கு சுப கடன்கள் படுவீங்க. வாகன கடன், வீட்டுக்கடன், இந்த மாதிரி தொழில் கடன், இந்த மாதிரி சுப கடன்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்குலாம் இந்த கூட்டாளிகளோட பகைச்சிக்கிட்டு கூட்டு தொழில வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரக்கூடிய நேரமாகவும் இருக்கும். இந்த சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு கொஞ்சம் தொழில் கடன் படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ அதெல்லாம் நன்மையானா கண்டிப்பா நன்மைதான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சுய தொழில் செய்யறீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடத்தை கொடுத்து செக் பண்ணீங்க, நமக்கு செய்யக்கூடிய தொழில் ஏர்வையா இருக்குமா, நம்மளுடைய ஜாதகப்படி சொந்த தொழில் நமக்கு சிறப்பா இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே போல இப்ப என்ன தசாபுக்தி நடக்குது, இப்ப ஆரம்பிக்கலாமா இல்ல எப்ப ஆரம்பிக்கலாம்ன்றதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க திருமணம், மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனா மேரேஜ் மேட்சிங் மட்டும் சரியா இல்லைன்னா உடனடியாவே பிரிந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ராசியை சனி பாக்குறதுனால கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாதத்தை மட்டும் கைவிட்டுட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாக்க தெளிவான முடிவாவே இருக்கும், முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்க இப்போ கேது இருக்கிறாரு. வைகாசி மாதம் முடிகிற வரலும், இடத்துல ஜூன் மாதம் வரலுமே இந்த கேது உத்திரம் நட்சத்திரத்துல இருப்பாரு. உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு இருந்தாலையும் உத்திரம் 3ஆம் பாதம், உத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்குமே பாதிப்பு இருக்கு. இப்போ சிம்ம ராசிக்கு கேது போயிட்டு பின்னாடி கூட ஜூன் முடிகிற வரலுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ஆனாலும் ஜூன் முடிகிற வரலுமே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவு, மன அழுத்தம், டென்ஷன்களா இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு நெருங்கியவருக்கு பிரச்சனை கிடையாது. அதற்கப்புறம் சுப காரியத்துக்காக முயற்சி பண்ணினா அது செட் ஆகும். கடனுடைய அழுத்தம் ஜூன் மாசத்துக்கு மேல உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இல்ல, கொஞ்சம் நிம்மதியா இருக்க போறீங்க. கடனை கட்டி ரீபேமெண்ட் பண்ணி ஓரளவுக்கு புதிய கடன் வாங்கி பழைய கடனை கட்டி கொஞ்சம் பெட்டராவே சமாளிப்பீங்க. மேலும் உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் சாத்தியம் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 12ல இருக்கக்கூடிய கேதுவால கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்குலாம் இந்த நேரத்துல பதவி உயர்வுக்காக ட்ரை பண்றீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அரசு பணியில் இருக்கிறவர்களுக்கு உண்டு. அரசியல்வாதியா இருக்கிறீங்கன்னா கூட நேம் அண்ட் ஃபேம் எல்லாம் கிடைக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு முழுமையா மே 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, கோயில் குளங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு உதவி செய்யறது, அதே போல சுப காரியத்துக்காக செலவு பண்றது போன்றவை தான் ஏற்படும். பயப்பட வேண்டியதில்லை. இந்த மருத்துவ செலவுன்றது குறைஞ்சு போயிடும்.
நோயோடு இருப்பவர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நோயோடு இருப்பவர்களுக்கு உரிய மருத்துவம் கிடைச்சி குணமாகும். வேலை மாற்றம் ஏற்படும், பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம், சேர முடியுமா அப்படின்னாக்க இந்த காலகட்டத்திலையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு தான் இருப்பீங்க. கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லணும்னாக்க எந்த தோஷமும் இல்லை அப்படின்னா கூட நாங்கள் ஏன் சேர முடியலன்னா சனி 7ஆம் இடத்துல இருந்து உங்களை சேர்த்து விடாம பார்த்துக்கும், பிரச்சனையோடயே இருக்கிற மாதிரி வச்சுக்கும். அதே போல வாழ்க்கை துணைவர் ஒரு பிடிவாதத்தோடயே இருப்பார். நீங்க என்னதான் முயற்சி பண்ணா கூட வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் உங்களுக்கு கிடைக்காது. அதனால சேர முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்கும். சப்போஸ் ஒரு அஃபையர்ல இருக்கீங்க, ஒரு லவ்ல இருக்கீங்க, இது சேருமா அப்படின்னாக்க அதுவும் அதே தான், சேர முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் புதிய அஃபையரும் ஏற்படும் உங்களுக்கு. அதாவது நீங்க தேடாத உறவு கூட உங்களை நோக்கி வரும். இத்தனை நாளா நீங்க பார்க்காத அல்லது யோசிக்காத கூட நபர்கிட்ட இருந்து கூட உங்களுக்கு அப்ரோச்சஸ் வரலாம், அவங்களுடைய ப்ரொபோசல் வரலாம் உங்களை நோக்கி. அதாவது எதிர்ப்பாளியினுடைய அப்ரோச்சஸ் அட்ராக்ஷன்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க. தந்தை மூலம் உங்களுக்கு பாதிப்புகள் அல்லது செலவுகள் பிரச்சனைகள் வரலாம். பூர்வீக சொத்து கிடைக்கலாம், தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாயாருடைய அன்பு ஆதரவு இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க, சித்திரை அஸ்தம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உயர்கல்விக்காக ட்ரை பண்றீங்க, நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, மருத்துவம் கிடைக்குமா அப்படின்னாக்க வரக்கூடிய காலகட்டத்தில் உறுதியாக நீங்க எழுதக்கூடிய நீட் எக்ஸாம்ல கூட அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃப்ரீ சீட்டை கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா தொலைதூரத்துல போய் படிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் ஊர் விட்டு வேற ஒரு ஊர்ல போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ராகு கேது பெயர்ச்சி, மற்ற சனி பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி எல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம பார்க்கும்போது முக்கியமா நிம்மதியை தேடக்கூடிய நேரமா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நிம்மதி கிடைக்குமானாக கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நீங்க தேடிய உறவு கிட்ட நிம்மதி கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நீங்க தேடாத உறவுகள் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாங்க. அந்த வகையில உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சில நன்மைகளை செய்யும் சொல்லலாம். குறிப்பா எதிரி எதிர்ப்புகளை நீங்க வெல்வீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சில குடைச்சல்கள், சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னாக்க அவங்களுடைய தொல்லையில இருந்து நீங்க தப்பிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அதோட அழுத்தத்துல இருந்து நீங்க வெளிவர போறீங்க. அதே போல கடனுடைய அழுத்தம்ன்றது புதிய கடன் வாங்கி அதோட அழுத்தத்தை சமாளிக்க போறீங்க. நோயிலிருந்து விடுபட போறீங்க. வழக்குகள்ல வெற்றி அடைய போகுது. இதெல்லாம் பாசிட்டிவ் தான். இப்போ ஒரு கேஸ்ல இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ், சொத்து சம்பந்தமான கேஸ் இருக்கு, பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் இருக்குன்னா அதுல உங்களுக்கு பாசிட்டிவான பாயிண்ட் உங்களுக்கு வரும். அதே போல இந்த காலகட்டத்திலும் வீடு, நிலம், புதிய வாகனம் வாங்குறது, புதிய வீட்டுக்கு குடி போறது போன்றவையெல்லாம் இந்த மே மாசத்துக்கு மேல ஏற்படும். சில பேருக்கு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. கடந்த காலத்தை போல மன அழுத்தம் இல்லை. ஒண்ணு திருமண வாழ்க்கையில மட்டும் கருத்து வேறுபாடு இல்லாம, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மாசத்துலயோ அல்லது வாரத்திலயோ ஒரு ஹாஃப் டே அவங்களோட இருக்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்க. எங்கேயாவது ரெக்ரியேஷன் வெளியில கூட கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போய் ஸ்டே பண்ணுங்க, அல்லது ஒரு உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க பாருங்க. அப்போ கருத்து வேறுபாடு இல்லாம இருக்கும். ஒன்னாவே இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை சொல்றேன். பிரிந்து இருக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். சோ மொத்தத்துல இந்த ராகு கேது பயிற்சி நிம்மதியை ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தரும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் எந்த கோயிலுக்கு போனா சிறப்பாக இருக்கும்னா நிச்சயம் பழனி முருகன் வழிபாடு, பழனி மலைக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். தாராளமா இதை நீங்க செய்யுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், நிம்மதி வரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.